தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, தேவன் நம்மை ஆசீர்வதித்திருப்பது பலத்தினால், தேவன் நம்மை ஆசீர்வதித்திருப்பது அன்பினால், தேவன் நம்மை ஆசீர்வதித்திருப்பது தெளிந்த புத்தியினால். இந்த வகையான ஆவியினால் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறபடியினால் நாம் பயப்படவோ கலங்கவோ தேவையில்லை. தேவன் என்னை ஆசீர்வதித்திருப்பது பலமுள்ள ஆவியினால், தேவன் என்னை ஆசீர்வதித்திருப்பது அன்புள்ள ஆவியினால், தேவன் என்னை ஆசீர்வதித்திருப்பது தெளிந்த புத்தியில் உள்ள ஆவியினால். வாய்விட்டு இதை மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள். இதை எப்படி எனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள முடியும் என்று யோசிக்கிறீர்களா? தேவன் சொல்லியிருக்கிறார், தேவனது வார்த்தை சொல்லுகிறது. தேவன் சொல்லியிருக்கிறார், அதை நிறைவேற்றிக் கொண்டே இருக்கிறார். அந்த வார்த்தையை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்ள நம் மனதிலே விசுவாசித்து வாயிலே அறிக்கை செய்வோம். அன்பின் பரமதகப்பனே, இந்த நாளின் வேலைகளை செய்யும் போது நீர் எங்களுக்கு பலத்தை கொடுத்திருக்கிறீர், நீர் எங்களுக்கு அன்பின் ஆவியை கொடுத்திருக்கிறீர், நீர் எங்களுக்கு தெளிந்த புத்தியின் ஆவியை கொடுத்திருக்கிறீர் என்பதை விசுவாசித்து அறிக்கையிட்டு செயல்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே. ஆமேன், ஆமேன்.